வணக்கம் உறவுகளே. இன்றைக்கி நம்மளோட பயணம் எங்கே போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சிறுவாஞ்சூர் பக்கத்தில் ஒரு பெருமாள் கோயில் இருக்குது. அந்த பெருமாள் கோயிலை நோக்கி தான் நம்மளோட பயணம் இன்றைக்கி தொடங்கிக்கிட்டு இருக்குது. நம்ம வீடியோ இப்போ தான் யூடியூப்பில் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சந்தோஷ் உறவுகள் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கோயில் பேர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நித்திய கல்யாண பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயில். இந்த கோயிலோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். இந்த கோயிலோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் நம்ம உரகடத்துலேருந்து லெஃப்ட் எடுத்து ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா திருவாஞ்சூர் அப்படிங்கிற ஒரு இடம் வந்துடும். அந்த இடத்துலேருந்து நீங்கள் போர்டே பார்க்கலாம். லெஃப்ட் சைடில் ஒரு போர்டு போகும், மலைக்கோயில் போகும் வழி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வச்சுருப்பாங்க. அதில் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா இந்த கோயிலோட லொக்கேஷனை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இந்த கோயில் மலை கோயிலுங்கிறதுனால இந்த கோயில் படிகள் நிறையாவே இருக்கும். ஸோ நீங்கள் இதை பிளான் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இயர்லி மார்னிங் இல்லைனா சாயங்கால வேலை அந்த மாதிரி வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ நாங்கள் ஒரு வழியாக பைக்கை நிப்பாட்டிட்டு இதுதான் என்ட்ரன்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னா மலையாக இருக்கும், மலை மரங்கள் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த மலையை கடந்து நம்ம உச்சிக்கு தான் போகணும். அந்த உச்சிக்கு போனால் தான் நம்ம பெருமாளோட அந்த கோயிலை நம்ம அடைய முடியும். ஸோ இதுக்கு நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வீடியோவில் காமிச்ச மாதிரி ஒரு சின்ன ஒரு சிவலிங்கம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்கள் பயணத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா படி இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 25 ஒரு 24 மாடி ஏறினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் படிகள் ஏறுறதுக்கு தயாராக இருக்கணும் இந்த கோயிலுக்கு வர்றதுக்குன்னா. இந்த கோயிலோட ஓப்பன் டைமிங்லாம் பார்த்தீங்கன்னா வீக்கெண்டில் சாட்டர்டே தான் நாங்கள் பிளான் பண்ணி இந்த கோயிலுக்கு இப்போ வந்திருக்கோம், வீடியோ ஷூட் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ 9 மணிலேருந்து 11 மணி வரையும் இந்த கோயில் திறந்துருக்கும். மற்ற நாட்களில் நீங்கள் ஃபேமிலியோட பிளான் பண்ணி வந்தீங்கன்னா கொஞ்சம் இயர்லி மார்னிங்காக நீங்கள் கிளம்பி வர மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் கொஞ்சம் வெயில் இல்லாமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு படி இன்னும் ஏறுறதுக்கு ஈஸியாகவே இருக்கும். நண்பர்களே, முக்கியமாக இந்த கோயிலுக்கு நீங்கள் ஃபேமிலியோடு பிளான் பண்ணி வந்தீங்கன்னா நிறையா படிகள் ஏறுறதுக்காக உங்களுக்கு நிறையா ஸ்டெமினா தேவைப்படும். ஸோ அதனால் காலையில் வந்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டுட்டு இந்த கோயிலுக்கு வர மாதிரி பாருங்கள். ஸோ நாங்களும் எங்களோட பயணத்தை தொடங்கிட்டோம். ஒவ்வொரு படியாக ஏறி நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ நீங்கள் பார்க்கலாம், இந்த படிகள் ஏறும்போது உங்களுக்கு ஸ்டெமினா நிறையாவே டவுன் ஆகும். ஸோ அந்த படிகள் அமைப்பும் பார்த்திங்கன்னா ஏற 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 நம்மளுக்கு காலும் ஒரு ஸ்டிஃபாக கொஞ்சம் கால்லாம் வலி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் கண்டினியூஸாக படி ஏறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி கொஞ்சம் கொஞ்சமாக ரெஸ்ட் எடுத்து நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் ஈஸியாகவே டெம்பிளை நீங்கள் கோயில் அடைஞ்சிடலாம். இது ஒன்றும் சாதாரண விஷ்ணு கோயில் இல்லைங்க. இங்கே ஒவ்வொரு நாளும் கல்யாணம் நடக்குது. அதனால தான் இந்த பெருமாளுக்கு நித்திய கல்யாண பிரசன்ன வெங்கடேசர் அப்படிங்கிற பேர் வந்துச்சுன்னு சொல்லப்படுது. சரி, இந்த வீடியோவில் இந்த கோயிலோட வரலாறு, சிறப்பு, அங்கு நடக்கும் பூஜைகள், பக்தர்களோட அனுபவம் எல்லாமே இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த கோயிலோட கதைகள் பற்றி நீங்கள் கேட்கும்போது கொஞ்சம் க்யூரியாசிட்டியாக இருக்கும். அதாவது திருப்பதி பெருமாள் அந்த கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் உங்களால் வழிபட முடியலை அப்படின்னா அதற்கு பதிலாக இந்த கோயில் மலை கோயிலுக்கு நீங்கள் பெருமாளை தரிசனம் செஞ்சால் நிறையா நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அதற்கு ஈக்குவலான, அதாவது திருப்பதி கோயிலுக்கு ஈக்குவலான சக்தி இங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்பப்படுது. முக்கியமாக இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே வழிபடுறவங்களுக்கு ரொம்ப வருஷமாக கூட கல்யாணம் ஆகாமல் இருப்பாங்கள்ல, அவங்க கூட இங்கே இந்த பெருமாளை வழிபட்டால் உடனே நல்ல செய்தி வந்துடும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. இந்த கோயிலோட மிக சிறப்பு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அழகான வெங்கடேச பெருமாள், அவரோட பக்கத்தில் அலமேலு மங்கை அம்மையார் 2 பேர் இருப்பாங்க. இங்கே தினமும் அவங்களுக்கு கல்யாணம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த கல்யாணத்தில் பங்கேற்கிறவங்க யாராக இருந்தாலும் நல்ல ஒரு சந்தோஷம் கிடைக்குங்கிறது நம்பிக்கை. நீங்கள் படி ஏறி வந்ததுக்கு அப்புறமா ஒரு கோபுரத்தை நீங்கள் பார்க்கலாம். கொஞ்சம் படி ஏறி வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்களா, இந்த கோபுரம் தான் கோயிலோட முன் கோபுரம். இந்த கோபுரத்துலேருந்து நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா நம்ம மலைக்கு உச்சியில் இருப்போம். கோபுரத்துலேருந்து நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லா வியூவும் நீங்கள் பார்க்கலாம். இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சனி, ராகு, கேது இந்த மாதிரி சர்வ தோஷங்கள் இருந்தாலும் இந்த கோயிலுக்கு பெருமாளோட அந்த நித்திய கல்யாணத்தில் நம்ம கலந்துக்கிறதுனால அதுவுமே விலகி போயிருதுன்னு சொல்லிட்டு பக்தர்கள் அனுபவிச்சே சொல்கிறாங்க. நீங்கள் படி ஏறி ஒரு வழியாக அந்த கோபுரத்துக்கு வந்தோன்னே நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு அமைதி கிடைக்கும். பக்கத்தில் ஒரு எந்த விதமான சத்தம் எதுவுமே உங்களுக்கு இருக்காது. ஏன்னா சுற்றிலும் பார்த்தீங்கன்னா காடு, மலை அந்த மாதிரி தான் இருக்கிறதுனால ஒரு சூப்பரான வைப்ஸ் கிடைக்கும்.
இது மலை கோயிலில், ஸோ அதனால் நிறையா குரங்குகள் வந்து இங்கே பக்கத்தில் சுற்றி முற்றி இருக்குது. ஸோ நீங்கள் பாதுகாப்பாக போயிட்டு பாதுகாப்பாக வந்து நீங்கள் வெளியில் வரணும். ஒரு வழியாக பெருமாளோட சன்னதிக்கு வந்தாச்சு. அதுக்கப்புறமா உள்ளே போயிட்டு பெருமாளை நல்லா தரிசிச்சுட்டு அங்கே கொடுக்குற பிரசாதம் சக்கரை பொங்கல் கொடுத்தாங்க, அதை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரமாக வெயிட் பண்ணிவிட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா திரும்பி நீங்கள் கீழே இறங்க வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த கோயிலுக்கு வந்து வழிபடுறவங்களுக்கு நிறையா அவங்களோட வாழ்க்கையில் மாற்றங்கள் நடந்துச்சுன்னு சொல்லி இப்போவும் சொல்கிறாங்க. லட்சக்கணக்கான பேருக்கு திருமணம் தடைபட்டிருக்கும். ஸோ இந்த கோயிலுக்கு ஒரே ஒரு வாட்டி வந்ததுக்கப்புறமா திருமண தோஷம்னு சொல்லுவாங்க, அது வந்து உடனே விலகிருச்சு. வித்தின் வீக் வித்தின் மந்த்லேயே வந்து திருமணம் நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இங்கே வரணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் பாதுகாப்போடு வாங்க. கொஞ்சம் தண்ணி பாட்டிலாம் கையில் வச்சுட்டு வாங்க. படியில் ஏறுறீங்கன்னா படியில் ஏறி போயிட்டு திரும்பி நீங்கள் கீழே வாங்க. நடுவில் எங்கேயுமே நீங்கள் திசை மாறி போயிடாதீங்க. கொஞ்சம் ஒரு வழி இருக்கும், படியில் ஏறிக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் ஒரு வழி இருக்கும் சைடில் போகிற மாதிரிலாம். அதுக்குள்ளே போயிட்டீங்கன்னா நீங்கள் வந்து கீழே விழுகிறதுக்கு அதிகமாக சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் அந்த மாதிரிலாம் பண்ணாமல் படியில் ஏறி போயிட்டு கரெக்டாக கீழே வந்துடுங்க. இந்த கோயிலுக்கு போயிட்டு திரும்பி நீங்கள் படிக்கட்டில் கீழே இறங்கும்போது ஒரு நல்ல ஒரு வியூ பார்க்கலாம். அங்கே வந்து நீங்கள் ஒரு ஃபோட்டோ மாதிரி எடுத்துக்கிட்டு வீடியோ கூட நீங்கள் எடுக்கலாம். சூப்பராக இருக்கும். சரி நண்பர்களே, ஒரு தடவையாச்சும் நீங்கள் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு போய் பெருமாளை தரிசனம் பண்ணி பாருங்கள். வாழ்க்கையில் கண்டிப்பாக எல்லாமே மாறும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.